10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 10.24 பாருங்க. Solve dy by dx plus 2y cot x equal to 3x squared into cosecant squared x. Okay. dy by dx plus 2y cot x equal to 3x squared into cosecant squared x. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். given dy by dx plus 2y into cot x equal to 3x squared cosecant squared x அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட், இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to q அப்படிங்கிற டைப்பில் இருக்கான்னு பாருங்கள். dy by dx ப்ளஸ் பிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், py அப்படிங்கிறப்ப ஒய்யை விட்டுட்டு அப்போ பிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 2 cot x அப்படிங்கிறது கரெக்டாக. dy by dx ப்ளஸ் py, அப்போ இங்கே ஹியர் p என்ன அப்படின்னா 2 cot x ஈக்குவல் டு q அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் x அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அப்போ இது எந்த ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது, dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு qங்கிற இந்த ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது. அப்போ திஸ் இஸ் லீனியர் இன் y. ஓகே, dy by dxன்னு வந்திருக்கு, அதனால் திஸ் இஸ் லீனியர் இன் y. ஓகேங்களா, ரைட். அப்போ லீனியர் இன் y அப்படிங்கிறப்ப given இந்த ஈக்குவேஷனோட என்ன செய்கிற, given ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா dy by dx ப்ளஸ் py, அப்போ ஒய்யை விட்டுடுங்க. p அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 cot x, அப்போ p வேல்யூ ஹியர் p ஈக்குவல் டு 2 cot x அப்படிங்கிறது கரெக்டாக. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே q, அப்போ q ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3x ஸ்கொயர் இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் x அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அப்போ p தெரிஞ்சிருச்சு, q தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ரைட். அடுத்த சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ லீனியர் இன் y அப்படிங்கிறப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் pdx. ஓகேவா, இ பவர் இன்டகரல் pdx அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த லீனியர் இன் y. ஓகேங்களா, அது இல்லாமல் p பார்த்தீங்கன்னா எதில் வந்திருக்கு, 2 cot x எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் p பார்த்தீங்கன்னா எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன், அதனால் இன்ட்டு என்ன போகிற p dxன்னு போட்டுக்கணும் கரெக்டுங்களா. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் pdx ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் p வேல்யூ என்னன்னு தெரியும், 2 cot x இன்ட்டு dx அப்படிங்கிறது. ஓகே, 2வை வெளியெடுத்துடலாமா. அப்போ இ பவர் இன்டகரல் cot xன்னு கிடைக்குமா. இன்டகரல் cot xக்கு என்ன ஃபார்முலா, ஓகே, cot x-ஐ இன்டகரல் பண்ணால் log sin x அப்படிங்கிறது கிடைக்கும் கரெக்டாக. 2வை வெளியே எடுத்துக்கிறேன், அப்போ என்ன கிடைக்கும், இ பவர் 2 இன்ட்டு இன்டகரல் cot x dxன்னு கிடைக்கும். இன்டகரல் cot xோட இன்டகரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா log sin x. ஓகே, அப்போ இ பவர் 2 இன்ட்டு log sin x அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, லாகுக்கு முன்னாடி 2 இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், பவரில் கொண்டு போயிடலாமா. அப்போ இ பவர் லாக், இந்த 2 என்ன செய்கிறேன், பவருக்கு கொண்டு போகிறேன். பவர் மீன்ஸ் இங்கே சைன் எக்ஸா, சைன் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ இ பவர் லாக் சைன் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ரைட், இதில் ஈயும் எக்ஸ்பொனன்ஷியல், இ மீன்ஸ் எக்ஸ்பொனன்ஷியலும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஓகே, அப்போ சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா, ரைட். அப்போ ரெக்கையர்டு சொல்யூஷன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெக்கையர்டு சொல்யூஷன். ஓகே, ரெக்கையர்டு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபார்முலா பாருங்க என்னது, திஸ் இஸ் லீனியர் இன் y அப்படிங்கிறனால இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகணும், y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகேவா, திஸ் இஸ் லீனியர் இன் y, கன்ஃபியூஸ் ஆகிடுக்கா. திஸ் இஸ் லீனியர் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு அப்படின்னு நம்ம போடுவோம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இங்கே என்ன, திஸ் இஸ் லீனியர் இன் y வந்தனால y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது. ஓகே, ஓகே, ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. திஸ் இஸ் லீனியர் இன் y அப்படிங்கிறப்ப ரிக்கவர்டு சொல்யூஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது தான் ஃபார்முலா கரெக்டுங்களா. ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெளிவாக எழுதிக்கிங்க. ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சால் தான் சம்ஸ் வந்துட்டு நீ கரெக்டாக வந்து நிற்கும். ஓகே, ரைட். அப்போ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ y இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூங்கிறது என்னன்னு பாருங்கள், மேலே சொல்லியிருக்கேன். ஹியர் p ஈக்குவல் டு q என்ன 3x ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ க்யூவோட வேல்யூ
3x squared cosecant squared x into integrating factor is sin squared x. அப்போ into sin squared x into அதுக்கப்புறம் dx அப்படிங்கிறது dx plus c அப்படிங்கிறது சரியா. அப்போ y into integrating factor எழுதிக்கிறேன் sin squared x equal to qங்கிறது 3x squared into cosecant squared x into integrating factor அப்படிங்கிறது sin squared x into dx plus c அப்படிங்கிறது கட்டுங்களா. ரைட், இப்போ இதில் y sin square x அப்படியே வச்சுக்கோ ஈக்குவல் டு இன்டகரல் 3x ஸ்கொயர்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு சைன் ஸ்கொயர்டு எக்ஸு. உனக்கு தெரியும் கொசிக்கன் அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல் கரெக்டாக. கொசிக்கன் அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? இந்த கொசிக்கன் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத 1/sin ஸ்கொயர்டு எழுதிக்கலாமா? இந்த கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 1/sin ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸும் இங்கே வரக்கூடிய சைன் ஸ்கொயர்டு எக்ஸும் என்ன ஆகிடும்? உனக்கு கேன்சல் ஆகிடும். இல்லைனாலும் இது ரெண்டு இன்வர்ஸ் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 1 அப்படிங்கிறது கிடைக்கும் கரெக்டுங்களா. புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குங்க? 1. அப்போ இன்டகரல் 3x ஸ்கொயர்டு இரண்டு சிம்பிளை பண்ணால் 1. அப்போ இன்டகரல் 3x ஸ்கொயர்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, 3 வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்போ y sin ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 வெளியே எடுத்துக்கிட்டோம். இன்டகரல் x ஸ்கொயர்டு இரண்டு சிம்பிளை பண்ணால் 1. அப்போ இன்ட்டு dx ப்ளஸ் சின்னு மட்டும் கிடைக்குது. ஓகே, அப்போ y sin ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படியே வச்சுக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டகரல் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபார்முலா x பவர் இன்டகரல் பண்ணால் x பவர் n+1 டிவைடு பை n+1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டகரல் பண்ணால் இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கோ 2+1. அப்போ 3 x பவர் 3 டிவைடு பை 3 ப்ளஸ் c அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக. அப்போ 3x ஸ்கொயர்டு இன்டகரல் பண்ணால் x பவர் 3 டிவைடு பை 3 ப்ளஸ் c அப்படிங்கிறது. ஓகே, ரைட், இதில் 3யும் இங்கே வரக்கூடிய 3யும் என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. அப்போ y sin ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா x³ ப்ளஸ் c அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ரிக்வயர்டு சொல்யூஷன் அப்படிங்குது. ஓகே கரெக்டுங்களா. அப்போ இந்த சமுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கிது? y sin ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் டு x³ ப்ளஸ் c அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஓகே, இதுதான் ரிக்வயர்டு சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 10.25. ஓகே, சால்வ் 1 plus x³ into dy by dx plus 6x squared y equal to 1 plus x squared அப்படிங்கிறது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் கேட்பாங்க, தரவாக பார்த்துக்கோ. ஓகே, சால்வ் 1 plus x³ into dy by dx plus 6x squared y equal to 1 plus x squared அப்படிங்கிறது. சரிங்களா. ரெடி, எப்பொழுதுமே dy by dxக்கு முன்னாடி எந்த டேர்ம் இருக்கோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக dy by dxக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ அப்போ அது அந்த டேர்மால் என்ன செய்யணும்? ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவே என்ன சொல்லிப்போம்? திஸ் இஸ் லீனியர் இன் y அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருப்போம் நம்ம? dy by dx plus py equal to q அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ dy by dx தானே முன்னாடி வரணும். அதுக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. dy by dx மட்டும்தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ இங்கே dy by dx முன்னாடி என்ன இருக்குது? 1 plus x³ இருக்கா. அப்போ அதால் என்ன செய்கிறேன்? டிவைட் பண்ணுறேன். அப்போ கிவனில் கொடுத்துருக்குது ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1 plus x³ into dy by dx plus 6x squared y equal to 1 plus x squared அப்படிங்கிறது. ஓகே, dy by dx முன்னாடி 1 plus x³ இருக்குது. அப்போ அதால் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் 1 plus x³. அப்போ 1 plus x³ டிவைட் பண்ணால் இந்த டேர்ம் கேன்சல் ஆகி நான் எது மட்டும் கிடைக்கும்? dy by dx மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் 6x squared. ஓகே, டிவைடு பை இங்கே டிவைட் பண்ணுறோம் எதால்? 1 plus x³ டிவைட் பண்ணுறோம். அப்போ 6x squared டிவைடு பை 1 plus x³ இன்ட்டு இங்கே வரக்கூடிய y ஈக்குவல் டு 1 plus x squared டிவைடு பை எதால் டிவைட் பண்ணுறோம் நம்ம? 1 plus x³. அப்போ 1 plus x squared டிவைடு பை 1 plus x³ அப்படிங்கிறது கரெக்டுங்களா. இங்கே 1 plus x³ கேன்சல் ஆகும். நார்மலாக dy by dx மட்டும் கிடைக்கும். இங்கே 6x squared டிவைடு பை 1 plus x³ இன்ட்டு yன்னு வருது. அடுத்து 1 plus இதால் 1 plus x³ டிவைட் பண்ணுறப்ப 1 plus x squared மேலே கீழே பார்த்தீங்கன்னா 1 plus x³ அப்படின்னு. ஓகே, இப்போ இது எந்த டைப்பில் இருக்குது? dy by dx plus py equal to qங்கிற டைப்பில் இருக்குது. அப்போ this is linear in y. ஓகே, this is linear in y. ஓகே, திஸ் இஸ் லீனியர் இன் y. அப்போ ஹியர் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபார்முலா என்னன்னு தெரியும்? dy by dx plus py equal to q அப்படிங்கிறது. ஓகே, அப்போ கம்பேர் பண்ணுங்க dy by dx plus py. அப்போ p வேல்யூ என்ன உனக்கு? 6x squared டிவைடு பை 1 plus x³. இது என்ன உனக்கு? p. qங்கிறது என்ன உனக்கு? ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே q. அப்போ q ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 plus x squared டிவைடு பை 1 plus x³ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஹியர் p அப்படிங்கிறது p ஈக்குவல் டு 6x squared டிவைடு பை 1 plus x³. q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 plus x squared டிவைடு பை 1 plus x³ அப்படிங்கிறது. சரியா.
ரைட். அப்போ பி தெரிஞ்சிருச்சு, கியூ தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஃபார்முலாவுக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா? ரைட். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு, ஓகேங்களா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் திஸ் இஸ் லீனியர் இன் ஒய் அப்படிங்கிறப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்படி இல்லை இந்த இடத்துல டிஎக்ஸா இல்லை டிஒய் என்ன போடணும்னு டவுட் வருது அப்படின்னா பி பாருங்கள் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபுல்லாக எக்ஸ் உள்ளதாக இருக்குது. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி, ஓகே, பி ஃபுல்லாக எக்ஸ் உள்ளதாக இருக்குது, அப்போ பிடிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. சரிங்களா? டவுட் வருது அப்படின்னா பி பாருங்கள், பி என்ன இருக்குது, எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ்னு போட்டுக்கோ. சப்போஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக ஒய் உள்ள ஃபங்க்ஷனாக இருக்குன்னா பிடிஒய் அப்படின்னு போடுவோம். கரெக்டுங்களா? இது எக்ஸ் உள்ளதாக இருக்குது. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி வேல்யூ என்னன்னு தெரியும், 6x² டிவைட் பை 1 + x³ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 6x² அப்படியே வச்சுக்கோ, பட் கீழே டினாமினேட்டர் பாருங்களேன் 1 + x³ இருக்கா? ரைட். இதை டிஃபரன்ஷியல் பண்ணு. 1 டிஃபரன்ஷியல் பண்ணால் கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியல் பண்ணால் 0. ஓகே, ரைட். ப்ளஸ் 3x³ டிஃபரன்ஷியல் பண்ணால் 3x² அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 1 + x³ டிஃபரன்ஷியல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, 3x² அப்படின்னு கிடைக்குது. ஓகே, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1 + x³ டிஃபரன்ஷியல் பண்ணால் 3x² அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ மேலே பாருங்களேன் 3x² வரணும், ஆனால் மேலே என்ன வந்திருக்குது, 6x² வந்திருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 6 அப்படிங்கிற டேர்மை என்ன செய்கிறேன் 2 × 3 எழுதிக்கலாமான்னு பாரு. ஓகே, அப்போ 2 × 3 எழுதிக்கிறேன். இந்த 6x² இந்த 6 எப்படி எழுதிக்கிறேன் 2 × 3. அப்போ இ பவர் 2 × இ பவர் 2 இந்த 6 எப்படி எழுதிக்கிறேன் 2 × 3. ஓகே, ஏன்னா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியல் பண்ணால் 3x². ஓகே, உனக்கு தெரியும் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டு எழுதுமா இல்லையா, இன்டகரல் ஃபார்முலா. ஓகே, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, லாக் போட்டு டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதான் இன்டகரல் ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ 1 + x³ டிஃபரன்ஷியல் பண்ணால் 3x² கிடைக்குது, மேலே பார்த்தீங்கன்னா 6x² வருது. அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா 6 மாற்றிக்கிறேன். எப்படி 2 × 3 6 தானே, அப்போ இ பவர் 2 வெளியே எடுத்துக்கிட்டேன், இ பவர் 2 × இன்டகரல் 3x² டிவைடு பை 1 + x³ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இ பவர் 2 × இன்டகரல் 3x² எவ்வளோ மல்டிப்ளை 2 3 சார் என்ன வரும் 6 அப்படின்னு வந்து நிற்குமான்னு பாருங்கள். இந்த ரிசல்ட் வந்துருச்சா? ஓகே, அப்போ 6 என்ன பண்ணிங்க 2 × 3 2 வெளியே கொண்டு வந்துட்டேன், இன்டகரல் 3x² டிவைட் பை 1 + x³ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இந்த 1 + x³ டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும் 3x². அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைச்சிச்சா? அப்போ எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டு எழுதிக்கலாம். அப்போ இ பவர் இங்கே வரக்கூடிய 2 அப்படியே போட்டுக்கோ, இதை இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும் லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ லாக் ஆஃப் 1 + x³ அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அடுத்து லாகில் முன்னாடி நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பர் என்ன செய்யலாம் பவருக்கு கொண்டு போயிடலாமா? அப்போ இ பவர் லாக் இந்த 2 முன்னாடி வந்துடணும். அப்போ என்ன 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதில் ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும் அப்படின்னா 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குது 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. சரியா? ரைட். அப்போ ரெக்வயர்டு சொல்யூஷன். ஓகே, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரெக்வயர்டு சொல்யூஷன் திஸ் இஸ் லீனியர் இன் ஒய் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன ரெக்வயர்டு சொல்யூஷன் அப்படின்னா ஒயில் ஸ்டார்ட் ஆகணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. அப்போ ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx + c அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரல் q என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் மேலே பாருங்கள் q ஈக்குவல் டு 1 + x² டிவைட் பை 1 + x³ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ q எழுதியிருக்கிறேன் 1 + x² டிவைட் பை 1 + x³ அப்படின்னு. ஓகே, இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வரக்கூடிய dx + c அப்படிங்கிறது. ஓகே, இதில் 1 + x³ இங்கே இருக்குது, இங்கே 1 + x³ ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இந்த 1 + x³ இந்த டேர்மும் இதில் வரக்கூடிய ஹோல் ஸ்கொயரில் ஒரு டேர்மும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு y இன்ட்டு 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஓகே, y இன்ட்டு 1 + x³ அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் இங்கே வரக்கூடிய டேர்ம் 1 + x², அது அப்படியே எழுதிக்கிறேன் 1 + x². அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 + x³ இந்த ஹோல் ஸ்கொயர் இதுலேயும் இந்த 1 + ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் 1 + x³ கிடைக்கும். அப்போ 1 + x³ இன்ட்டு dx + c அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ y இன்ட்டு 1 + x³ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூவி இன்டகரல் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 எடுத்து
மல்டிப்ளை பண்ணு 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது ப்ளஸ் எக்ஸ் கியூப். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து மல்டிப்ளை பண்ணு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 என்ன ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் கியூப் கரெக்டுங்களா பேஸ். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு கிடைக்குமா. பேஸ் சேம் வந்தால் பவர் ரெண்டு நீ என்ன செய்வே ஆட் பண்ணுவேன். இங்கே 2 இருக்குது பவர் இங்கே 3 இருக்குது ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் பவர் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 5 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே அப்போ ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சரியா. இப்போ இன்டகல் பண்ணு கான்ஸ்டன்ட் 1 இன்டகல் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் அடுத்து எக்ஸ் கியூப் இன்டகல் பண்ணால் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகல் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 இன்டகல் பண்ணால் எக்ஸ் பவர் 6/6 ப்ளஸ் சி அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட் அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய இந்த டேர்ம் என்ன செய்கிறேன் ஒய் இன்ட்டு மல்டிப்ளை தானே ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு எனக்கு டிவைடில் கொண்டு வருமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 அப்புறமா ப்ளஸ் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் இங்கே வரக்கூடிய எக்ஸ் பவர் 6/6 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே இது என்ன அப்படின்னா ரிக்வயர்டு சொல்யூஷன் அப்படிங்கிறது சரிங்களா. ரைட் அடுத்து பாருங்கள் எக்ஸைஸ் 10.7ல் செகண்ட் சம் சரிங்களா. எக்ஸைஸ் 10.7ல் செகண்ட் சம் சால்வ் 1 minus x squared into dy by dx minus xy equal to 1 அப்படிங்கிறாங்க. ஓகே dy by dxக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு 1 minus x squared முன்னாடி என்ன டேர்ம் வந்தால் அதை என்ன செய்யணும் அந்த ஈக்குவேஷனால் ஃபஸ்ட் என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன் dy by dxக்கு முன்னாடி எந்த டேர்ம் வந்ததுனாலும் அந்த டேர்மால் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே அப்போ கிவனில் கொடுத்தது எழுதிக்கிறேன் 1 minus x squared into dy by dx minus xy equal to 1 dy by dxக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 minus x squared இருக்குது. அப்போ அதால் டிவைட் பண்ணுறேன் டிவைட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி டிவைட் பண்ணுறப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆகி டிவை பை டிஎக்ஸ் மட்டும் கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணுறப்ப எக்ஸ் டிவைடு பை ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரக்கூடிய ஒய் ஈக்குவல் டு இங்கே 1 மட்டும் இருக்குது பட் இதால் டிவைட் பண்ணுறோம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணுறப்ப 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும் கரெக்டுங்களா. அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது டிவை பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்குது சரியா. ரைட் என்ன வந்து dy by dx அப்படிங்கிறப்ப this is linear in y. ஓகே this is linear in y. ரைட் linear in y அப்படிங்கிறப்ப ஈக்குவேஷன் மைண்டு கொண்டு வந்துடணும். என்ன ஈக்குவேஷன் linear in y அதில் அப்படிங்கிறப்ப ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறோம் இதோட dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூவோட கம்பேர் பண்ணு ஒய்யை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே நீ என்னென்னு எடுத்துக்கணும் பின்னு எடுத்துக்கணும் சரியா. அப்போ பி என்ன அப்படின்னா மைனஸ் அந்த சைனையும் பார்த்துக்கோ பி என்ன அப்படின்னா மைனஸ் எக்ஸ் டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே இந்த ஃபார்முலாவோட தான் கம்பேர் பண்ணுறோம் dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூ. அப்போ ஒய் மட்டும் விட்டுட்டு ப்ளஸ் பி கரெக்டுங்களா. அப்போ இங்கே என்ன வரும் பிங்கிறது மைனஸ் இந்த சைனையும் சேர்த்து எடுத்துக்கணும் மைனஸ் எக்ஸ் டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது q. அப்போ q என்ன அப்படின்னா 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்போ திஸ் இஸ் dy by dx அப்படிங்கிறத வச்சு திஸ் இஸ் லீனியர் இன் y. அதுக்கப்புறம் p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா லீனியர் இன் y அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம் dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூவோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ p என்ன கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் எக்ஸ் டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. க்யூங்கிறது பார்த்தீங்கன்னா 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது சரியா. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் pdx அப்படிங்கிறது ஓகேவா. இந்த இடத்துல டவுட் வரும் pdxஆ இல்லை pdyஆ அப்படிங்கிறது டவுட் வந்துச்சுன்னா p பாருங்கள் எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் அப்போ என்ன போட்டுக்கிற இ பவர் இன்டகரல் pdx அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் p வேல்யூ என்னன்னு தெரியும் மைனஸ் எக்ஸ் டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் எழுதிக்கிறேன் p வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே இப்போ டினாமினேட்டர் பாருங்களேன் டினாமினேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதை டிஃபரன்ஷியல் பண்ணு 1 டிஃபரன்ஷியல் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் 2x. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்குது. ஓகே 1 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணுறப்போ என்ன கிடைக்குது மைனஸ் 2x அப்படின்னு. ஓகே மேலே நியூமேட்டர் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் அப்போ 2 மட்டும் இல்லை கரெக்டாக. சப்போஸ் ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடச்சிது அப்படின்னா அதனுடைய இன்டகரல் எப்படி எழுதிக்கலாம் லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதிக்கலாம்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக. டினாமினேட்டரை டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப
பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா, கீழே இருக்கக்கூடியதை டிஃபரன்ஷியல் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், அதனுடைய இன்டகரல் அப்படிங்கிறது லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதிக்கலாம் அப்படின்னு படிச்சிருப்போம் ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்போ பார்க்குறப்ப 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியல் பண்ணால் -2x அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் இந்த இடத்துல -x மட்டும்தான் இருக்குது, 2 இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ வேல்யூ என்ன ஆகாது, உனக்கு சேஞ்ச் ஆகாது. நமக்கு தேவை இங்கே என்னது 2 வேணும். 2 வந்தால் தான் இதனுடைய இன்டகரல் அப்படிங்கிறது லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டு எழுதிக்கலாம். சரியா, அப்போ 2 வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே சமயம் வேல்யூவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ மேலேயும் கீழே என்ன சென் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஓகே, அப்போ e பவர் ஓகே 2/2 அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல 2/2 மேலே இருக்க 2 என்ன செய்கிறேன், உள்ளார கொண்டு போய் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, e பவர் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய 2வை உள்ளார கொண்டு போயிருக்கேன். அப்போ e பவர் 1/2 இன்டகரல் -2x டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், -2x dx. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்குதா, அப்போ e பவர் 1/2 அப்படின்னு போட்டு லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படி தானே சொல்லியிருக்கிறேன் ஃபார்முலா. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்போ இதனுடைய இன்டகரல் எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ e பவர் 1/2 அப்படியே போட்டுக்கோ. இதனுடைய இன்டகரல் ஓகே லாக் டினாமினேட்டர் என்ன 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கரெக்டாக. அடுத்தது லாகுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1/2 நான் என்ன செய்கிறேன், ஓகே லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா அதை பவர் கொண்டு போயிடலாமா இல்லை எங்கே, அப்போ e பவர் லாக் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு கிடைக்குமா. இந்த 1/2 என்ன செய்கிறேன், பவருக்கு கொண்டு போயிடுறேன். அப்போ e பவர் லாக் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு கிடைக்கும். ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் கேன்சல் ஆகி அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த ஹோல் பவர் 1/2 அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், ரூட்டா. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கரெக்டாக. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குது, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, therefore the required solution அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் லீனியர் இன் y. அப்போ ரெக்வயர்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது ஃபார்முலா கரெக்டுங்களா. திஸ் இஸ் லீனியர் இன் y. yல எதாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது. ஓகே ரைட், அப்போ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ y இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இன்டகரல் q என்னன்னு பாருங்கள். q பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லீனியர் இன் y q ஈக்குவல் டு 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ q எழுதிக்கிறேன் 1 டிவைடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வரக்கூடிய dx ப்ளஸ் c அப்படிங்கிறது. ஓகே ரைட், அப்போ y இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் இங்கே வரக்கூடிய ரூட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவர் டிகிரி 1. ஓகேவா, இது என்னென்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு தான், இதுவும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு தான். அப்போ சேமாக இருக்குது. பட் இங்கே என்ன அப்படின்னா டிகிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப். ஓகே, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிகிரி 1 தானே. ஓகே, இங்கே ரூட் இல்லை. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. அப்போ ஒரு ரூட்டு கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னா ஒரு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, சப்போஸ் யூ டேக் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, மேலே ரூட் எக்ஸு. அப்போ எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு போட்டப்போ ரூட்டு கேன்சல் ஆகிடுமா. அப்போ 1 டிவைட் பை ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குமா இல்லையா. ஸோ அந்த மீனிங் தான் இங்கே. அப்போ y இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் 1 டிவைடு பை ஓகே இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஒரு ரூட்டு கேன்சல் ஆகி டினாமினேட்டரில் ஒரே ஒரு ரூட்டு மட்டும் இருக்கும். அப்போ 1 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது கரெக்டுங்களா. ரைட், இப்போ இதில் இந்த ரூட் 1 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா படிச்சிருப்போம், இன்டகரல் ஃபார்முலா என்னென்னு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, அப்போ y இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய 1 டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதனுடைய இன்டகரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் c அப்படிங்கிறது. ஓகே, இதான் என்ன அப்படின்னா ரெக்வயர்டு சொல்யூஷன். சரிங்களா, ரைட். அடுத்தது பாருங்கள், எக்ஸைஸ் 10.7ல் 10th சம். ஓகேங்களா, 10th சம் பாருங்கள், dy by dx
plus y divided by x log x. Okay, y divided by x log x equal to sin 2x divided by log x. Okay, sin 2x divided by log x அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் dy by dx ஸ்டார்ட் ஆகிருக்கு, y வந்திருக்கு, அடுத்து ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இங்கே வரக்கூடியது எல்லாமே க்யூவில் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, dy by dx வந்திருக்கு ப்ளஸ் y, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்கு அப்புறம் வரது எல்லாமே q எப்படி இருக்கணும், உனக்கு x உள்ள தான் இருக்கணும். pயும் qவும் x உள்ள ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம் கரெக்டுங்களா. ஈக்குவேஷனுக்கு அப்புறம் பாருங்களேன் y டேமே இல்லை, இது ஃபுல்லாக எதுவாக இருக்குது q அப்படின்னு தான் இருக்குது, அதாவது x உள்ள ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்குது உனக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னாவே அது லீனியர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஓகே, dy by dxன்னு வந்திருக்கனால திஸ் இஸ் லீனியர் இன் y. ஓகேவா, dy by dxன்னு வந்திருக்கனால இது என்னது, திஸ் இஸ் லீனியர் இன் y. அப்போ கிவன் dy by dx plus y divided by x log x equal to sin 2x divided by log x. சரிங்களா, ஃபார்முலா எதோட இது பண்ணுறோன்னா dy by dx plus py equal to q. இல்லை pயும் qவும் பார்த்தீங்கன்னா x உள்ள ஃபங்க்ஷன். ஓகே ரைட். அப்போ இந்த கிவன் இந்த ஃபார்முலாவோட இந்த கிவனில் கொடுத்த இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா p என்னன்னு பாருங்கள், உனக்கு pyயா dy by dx விட்டலாமா, py. அப்போ py ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஒய்யை விட்டுடுங்க, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய p என்ன கிடைக்கும், மேலே எதுவுமே இல்லை. அப்போ 1 டிவைடு பை கீழே பார்த்தீங்கன்னா x இன்ட்டு லாக் எக்ஸ், இதுதான் p. அப்போ ஹியர் p அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 1 டிவைடு பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். ஓகே கமா ஈக்குவேஷனுக்கு அப்புறம் ஈக்குவலுக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே q. அப்போ q என்ன உனக்கு sin 2x டிவைடு பை லாக் எக்ஸ். ஓகே, அப்போ p என்ன அப்படின்னா 1 டிவைடு பை இந்த ஒய்யை விட்டுடு 1 டிவைடு பை எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது p வேல்யூ. அடுத்து q என்ன அப்படின்னா sin 2x டிவைடு பை லாக் எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி என்ன உள்ள ஃபங்க்ஷன், எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷனா, அப்போ இ பவர் இன்டகரல் பிடி எக்ஸ். ஓகே, இ பவர் இன்டகரல் பிடி எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி வேல்யூ என்னன்னு தெரியும், 1 பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. ரைட், அப்போ 1 பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்குது. ஓகே, இது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 1 டிவைடு பை எக்ஸ் லாக் எக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் இந்த எக்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா மேலே கொண்டு போயிடுறேன். ஓகே, இந்த கீழே வரக்கூடிய எக்ஸ் என்ன செய்கிறேன் மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா இ பவர் இன்டகரல் இந்த எக்ஸ் மேலே கொண்டு போயிடுச்சு என்ன வரும், 1 பை எக்ஸ் டிவைடு பை லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்குது. கரெக்டுங்களா, இங்கே 1 டிவைடு பை எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸும் லாகும் மல்டிப்ளை, இந்த எக்ஸும் லாக் எக்ஸும் மல்டிப்ளை, இந்த மல்டிப்ளை இந்த இருக்கக்கூடிய எக்ஸை மேலே நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் என்ன ஆகும், இ பவர் இன்டகரல் 1 பை எக்ஸ் டிவைடு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல லாக் எக்ஸ் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும், 1 பை எக்ஸ். அப்போ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைக்குதா, அப்போ எப்படி எழுதிக்கலாம், இதனுடைய இன்டகரில் லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டு எழுதிக்கலாம். கரெக்டு தானே, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் 1 பை எக்ஸ், அப்போ கீழே டினாமினேட்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மேலே வரக்கூடிய நியூமரேட்டர் கிடைக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம், இ பவர் அப்படின்னு போட்டு லாக், இதனுடைய இன்டகரை எப்படி எழுதுவீங்க, லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, லாக் ஆஃப் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப நியூமரேட்டர் இது அப்படிங்கிறப்ப இதனுடைய இன்டகரல் எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ இ பவர் இதனுடைய இன்டகரல் அப்படிங்கிறது லாக் ஆஃப் டினாமினேட்டர் உனக்கு லாக் எக்ஸ், அப்போ இ பவர் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இ பவர் லாக் எக்ஸ். ஓகே, லாக் இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியல் பண்ணுறப்ப மேலே இருக்கக்கூடிய டேர்ம் கிடச்சிச்சு அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர். அதனால் லாக் ஆஃப் அப்படின்னு போட்டு டினாமினேட்டர் இங்கே என்ன அப்படின்னா லாக் எக்ஸ், அதனால் எப்படி கிடைக்குது, இ பவர் லாக் இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஈயும் லாகும் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், லாக் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதான் என்ன அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்குது, லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் ரெக்வயர்டு சொல்யூஷன் இஸ். ஓகே, திஸ் இஸ் லீனியர் இன் y அப்படிங்கிறப்ப ரெக்வயர்டு சொல்யூஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படிங்கிறது. ஓகே, ஃபார்முலா இதுதான். ஸோ இப்போ y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன உங்களுக்கு லாக் எக்ஸ், அப்போ லாக் எக்ஸ் எழுதிக்கோ ஈக்குவல் டு இன்டகரல் q என்னன்னு பாருங்கள், sin 2x டிவைடு பை லாக் எக்ஸ். அப்போ q வேல்யூ எழுதிக்கிறேன், sin 2x டிவைடு பை லாக் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன லாக் எக்ஸ், அப்போ இன்ட்டு லாக் எக்ஸ் இங்கே வரக்கூடிய dx ப்ளஸ் c அப்படிங்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். சரியா, அப்போ இம்ப்ளைஸ் y லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ ஈக்குவல் டு இன்டகரல் இங்கே வரக்கூடிய லாக் எக்ஸும் இங்கே வரக்கூடிய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் லாக் என்ன ஆகிடும், ரெண்டு கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், sin 2x இன்ட்டு dx ப்ளஸ் c மட்டும் கிடைக்கும். சரியா, அப்போ y லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் sin 2x இன்ட்டு dx ப்ளஸ் cன்னு கிடைக்குது. sin 2x ஓட இன்டகரல் என்ன அப்படின்னா மைனஸ் cos 2x
டிவைடு பை 2. ஓகே, sin எக்ஸோட இன்டகல் மைனஸ் காஸ் எக்ஸ், இங்கே sin 2xன்னு வந்துருக்குது. அப்போ sin 2xோட இன்டகல் என்ன அப்படின்னா மைனஸ், சைனை இன்டகல் பண்ணால் மைனஸ் வரும், மைனஸ் காஸ் வரும். அப்போ மைனஸ் காஸ் 2x டிவைடு பை ஓகே 2 வந்திருக்கனால என்ன போடுற டிவைடு பை 2. ஓகே, ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த இதை இன்டகல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, y log x ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 2x டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்கும், ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்ன அப்படின்னா ரெக்கையர்டு சொல்யூஷன் அப்படிங்கிறது. சரியா, இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல p வேல்யூ 1 டிவைடு பை எக்ஸ் லாக் எக்ஸ்னு வருது இல்லையா, இந்த இடத்துல எக்ஸை மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா 1 பை எக்ஸ் டிவைடு பை லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த மேலே இருக்கிறது கிடைக்கும். அப்போ இ பவர் லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, இது மறக்காமல் போட்டிங்கன்னா இந்த சமம் ஓகே ஆகிடும். ஓகே, ரைட், தேங்க்யூடா.